பிரஜனின் அம்மா பயத்தில் கதவை திறக்கப் போகிறார். அப்பொழுது பிரஜனின் அப்பா தடுத்து, உள்ளே இருக்கிறது நம்ம ஷாம் இல்ல. பிரஜன் என்ன நடந்தாலும் கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் என்று ஞாபகப்படுத்துகிறார். உள்ளே இருக்கும் ஷாம், மாமா கதவை திறங்க, எதையும் கேட்காதீங்க, ப்ளீஸ் திறங்க என்று கெஞ்சுகிறாள். மெல்ல சாமியின் குரல் மாறுகிறது. கதவை திறக்கலையா? அப்போ சாம் செத்துருவாள் என்று விகாரமாகச் சிரித்துவிட்டு தன் தலையைச் சுவற்றில் மோதிக்கொள்கிறாள். இதைப் பார்த்து பிரஜனின் அம்மா கதறி அழுகிறார். லண்டனில் இருக்கும் பிரஜனை ஒரு நபர் சந்தித்து, குருஜி சொன்னார் எனக் கூறி ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்கிறார். மறுபக்கம் மியூசியம் உரிமையாளர் இடம் ஒரு லேடி பேசுகிறாள். அந்த பெண் அவரிடம், அந்த பொம்மை அவ்வளவு டேஞ்சர் தெரியும் இல்ல, அப்படி இருந்தும் என்ன அந்த பொம்மைய கொடுத்தீங்க? இதுக்கு பின்னாடி வரப்போற ப்ராப்ளத்தை நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும் என்று சொல்கிறாள். அதுக்கு அந்த மியூசியம் உரிமையாளர், கவலைப்படாதீங்க, அந்த பொம்மை சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்கு என்று சொல்லி சாமியின் போட்டோவை காட்டுகிறார். அதை பார்த்த அடுத்த நொடியே அந்த பெண் பயங்கரமாக ஆகிறாள். அந்த அதிர்ச்சியிலேயே அவள் உடனே தன் போனை எடுத்து யாருக்கோ கால் செய்கிறாள். பிரஜன் ஒரு கிராமத்திற்குச் சென்று ஒரு முகவரியை கேட்கிறான். ஊர் மக்கள் அனைவரும் ஒருவித பயத்துடனும் விசித்திரமான முகத்தோடும் அவனை பார்க்கிறார்கள். அந்த இடத்திற்கு அவனை அழைத்துச் செல்ல யாரும் முன்வராத போது ஒரு பெரியவர் மட்டும் வந்து காரில் ஏறி, நான் வர்றேன் என்கிறார். அவர் பிரஜனை பற்றி அனைத்தும் தெரிந்தவர் போல பேச, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என பிரஜன் கேட்கிறான். எனக்கு எல்லாம் தெரியும், அது உன்னை சும்மா விடாது என்று அவர் சொல்ல பிரஜன் திரும்பி பார்க்கிறான். ஆனால் அந்த இடத்தில் அவர் இல்லை. திடீரென காரின் முன்னே ஒரு கிழவி வர பிரஜன் பிரேக் போடுகிறான். அந்த பாட்டி சிரித்துக்கொண்டே, நீ வருவேன்னு எனக்கு தெரியும், வா என்று கூறி ஒரு பாழடைந்த வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறாள். அந்த வீட்டின் வாசலில் ஒரு கொடூரமான கருப்பு உருவம் நிற்கிறது. அதன் முகம் சாம் போலவே இருக்கிறது. ஆனால் பிரஜனுக்கோ அவனுடன் வந்தவருக்கோ அது தெரியவில்லை. அந்த பாட்டி ஒரு கதையைச் சொல்லத் தொடங்குகிறாள். இந்த கிராமத்தை காவல் காத்த தெய்வம் போன்ற ஒரு பெண் இருந்தாள். ஊர் மக்கள் செய்த துரோகம்தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். அவள் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவள். ஆனால் அவள் சொல்வது அப்படியே நடக்கும். கும்பல் அவளை பெண் கேட்டு வந்தது. அவள் அப்பா மறுக்கவே அவளை கடத்திச் சென்று ஒரு காட்டில் வைத்தார்கள். அன்றிரவு என் அப்பாவுடன் அந்த காட்டு வழியாக வந்தபோது ஒரு சடங்கு நடப்பதை பார்த்தேன். அந்த பெண்ணை உட்கார வைத்து மந்திரம் சொல்ல கருப்பு புகை வர ஆரம்பித்தது. அவள் கண்கள் வெள்ளையாக மாறின. காடே நெருப்பு பிடித்து எரியத் தொடங்கியது. என் அப்பா என்னை காப்பாற்ற அங்கிருந்து தூக்கிக் கொண்டு ஓடினார். நான் கடைசியாக பார்த்தபோது அவள் உடல் முழுவதும் மந்திர எழுத்துக்கள் இருந்தன. முகம் கருப்பாகி கண்கள் இரத்தச் சிவப்பாக மாறி சிரித்துக் கொண்டிருந்தாள். பிறகு என்னவானது என்று தெரியாது. எங்க அப்பா போலீசுக்கு தகவல் சொன்னார். அந்த பாட்டி சொன்ன கதையை கேட்டு பிரஜன் அதிர்ச்சியில் இருக்கிறான். அப்பொழுது அவன் அந்த பாட்டியிடம், நீங்க எதுக்கு காட்டுல வாடுறீங்க என கேட்கிறான். அதற்கு அங்கிருந்த ஒருவர் பிரஜனை பார்த்து சத்தமாக, நீங்கிருந்து கிளம்பு என்று கத்தி அவனை போகச் சொல்கிறார். அவர் கத்தியதால் பிரஜன் அங்கிருந்து கிளம்பி நேராக மியூசியத்திற்கு போகிறான். பிரஜன் வேக வேகமாக அந்த நரக மியூசியத்திற்குள் நுழைகிறான். அங்கே மியூசியம் உரிமையாளர் மர்மமான முறையிலே புன்னகைத்துக் கொண்டு நிற்கிறார். பிரஜன் ஆவேசமாக, இங்க பாருங்க, எனக்கு இப்போவே உண்மை தெரிஞ்சாகணும். அந்த சின்ன பொண்ணை வச்சு என்ன பண்ணீங்க? அந்த பொம்மைக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? அதை எதுக்காக என்கிட்ட கொடுத்தீங்க? எனக்கு எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சே ஆகணும். சொல்லுங்க. மியூசியம் உரிமையாளர் மிகவும் நிதானமாக, பிரஜன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, பதட்டப்படாதீங்க.
நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. நான் சொல்றத முதல்ல அமைதியா கேளுங்க. உரிமையாளர் பேசி முடிப்பதற்குள் பிரஜனுக்கு பின்னால் நிழல் போல ஒரு உருவம் நெருங்குகிறது. பிரஜன் அதை கவனிக்கும் முன்பே அந்த நபர் ஒரு கனமான பொருளால் பிரஜனின் தலையில் பலமாக தாக்குகிறார். அவன் நிலைகுலைந்து அப்படியே அங்கேயே மயங்கி விழுகிறான். மியூசியத்தின் விளக்குகள் மங்கலாக எரிய அவன் கண்கள் மெல்ல மூடுகின்றன. பிரஜன் மெல்லக் கண் விழிக்கிறான். அவன் உடல் மரத்துப் போயிருக்கிறது. அவன் இப்போது ஒரு இருண்ட அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிறான். அவனைச் சுற்றி ஒரு கூட்டம் நிற்கிறது. அவர்கள் உடல் முழுவதும் கருப்புச் சாயம் பூசப்பட்டுள்ளது. கையில் தீப்பந்தங்களுடன் புரியாத மொழியில் ஏதோ ஒரு உக்கிரமான மந்திரத்தை ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிரஜன் பயத்துடன் கத்துகிறான். யார் நீங்க? என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்ன விட்டுடுங்க. ப்ளீஸ், என்ன போக விடுங்க. அவன் கத்துவதைப் பற்றி அந்த கூட்டம் கவலைப்படவில்லை. மந்திரத்தின் வேகம் அதிகமாகிறது. அந்த பாட்டி சொன்னது போலவே இயற்கையில் மாற்றங்கள் நிகழத் தொடங்குகின்றன. திடீரென அந்த பகுதியிலிருந்த கடல் நீர் இரத்தச் சிவப்பாக மாறத் தொடங்குகிறது. தண்ணீருக்குள்ளிருந்து ராட்சத அலைகள் எழும்பி கரையில் இருக்கும் மரங்கள் மற்றும் நிலப்பரப்பில் நெருப்பு பிடிக்கிறது. நீரும் நெருப்பும் ஒன்றாகச் சேர்ந்து ஒரு நரகக் காட்சியை உருவாக்குகிறது. அந்த மந்திரத்தின் சக்தி தாங்க முடியாமல் பிரஜன் வானத்தை பார்த்து அலறுகிறான். அப்போது அவனது கருப்பு நிறக் கண்கள் மெல்ல மெல்ல மறைந்து முழுவதுமாக வெள்ளை நிறமாக ஒயிட் ஐஸ் மாறுகின்றன. மனித உணர்வுகள் மறைந்து அவனுக்குள் ஒரு அமானுஷ்ய சக்தி புகுவதை அவனால் உணர முடிகிறது. காட்டுக்குள் பிரஜனின் கண்கள் வெள்ளையாக மாறிக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அவனது வீட்டில் ஒரு பயங்கரமான சம்பவம் நிகழ்கிறது. திடீரென்று வீட்டில் இருந்த மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. வீடு முழுவதும் ஒரு மரண அமைதி நிலவுகிறது. பிரஜனின் அப்பாவும் அம்மாவும் பயத்தில் ஹாலில் அமர்ந்திருக்கிறார்கள். எந்த சத்தமும் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி அங்கே இருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள். திடீரென்று சாமியின் அறை கதவு தடதடுவென அதிர்கிறது. அடுத்த நொடி கதவு பலமாக திறக்கப்பட உள்ளிருந்து அந்த கொடூர உருவம் சாம் வெளியே வருகிறது. அதன் தோற்றம் பார்ப்பதற்கே பயங்கரமாக இருக்கிறது. அந்த உருவம் மின்னல் வேகத்தில் வந்து பிரஜனின் அப்பாவை தாக்குகிறது. அவர் நிலை தடுமாறி விழுகிறார். பிரஜனின் அம்மா அலறிக்கொண்டு ஓடிவந்து அந்த உருவத்தை தடுத்து தள்ளுகிறார். வேண்டாம், விட்டுடு, அவளை விட்டுடு என்று கத்துகிறார். ஆனால் அந்த உருவம் இரக்கமே இல்லாமல் அம்மாவை தூக்கி ஒரு பக்கமாக தள்ளிவிடுகிறது. கீழே விழுந்து கிடக்கும் பிரஜனின் அப்பாவின் கழுத்தை அந்த உருவம் தனது நகங்களால் இறுக்கி நெரிக்கிறது. அவர் மூச்சு விட முடியாமல் திணறுகிறார். சிறிது நேரத்திலேயே இரத்த ஓட்டம் தடைபட்டு பிரஜனின் அப்பா அங்கேயே மயங்கி விழுகிறார். மொட்டை மாடி அப்பாவை தாக்கிவிட்டு அந்த கொடூர உருவமாக மாறிய சாம் மின்னல் வேகத்தில் வீட்டின் மொட்டை மாடிக்குச் செல்கிறாள். அங்கே வானத்தை பார்த்தபடி நிற்கிறாள். அவள் வானத்தை பார்த்ததும் எங்கிருந்தோ ஒரு மர்மமான மந்திரக் குரல் ஒலிக்கிறது. அந்த மந்திரத்தின் அதிர்வால் நீல நிறமாக இருந்த வானம் மெல்ல மெல்ல இரத்தச் சிவப்பாக இருக்கிறது. அடுத்த சில நொடிகளில் இரத்தமே மழையாக பெய்யத் தொடங்குகிறது. இரத்த மழை. அந்த மழையில் நனைந்தபடி சாம் அப்படியே காற்றில் எழும்பி வானத்தை நோக்கி பறந்து செல்கிறாள். பிரஜனால் இனி தன்னைத் தானே கட்டுப்படுத்த முடியவில்லை. அவனது உடல் ஒருவிதமான அதிர்வுக்கு உள்ளாகிறது. சாமியின் கண்கள் சிவப்பானது போலவே இங்கு காட்டில் இருக்கும் பிரஜனின் கண்களும் இரத்தச் சிவப்பாக மாறுகின்றன. பிரஜனும் சாமுவும் இப்போது ஒரே விதமான அமானுஷ்ய சக்தியால் இணைக்கப்பட்டுள்ளனர். பிரஜன் ஒரு கர்ஜனையுடன் தன்னைச் சுற்றியுள்ள பிணைப்புகளை உடைக்கத் தொடங்குகிறான். சிவப்புக் கண்களுடன் இருக்கும் பிரஜனும் அதே கோலத்தில் இருக்கும் சாமுவும் நேருக்கு நேர் சந்தித்தால் என்ன நடக்கும்? வானத்தை சிவப்பாக மாற்ற அந்த மந்திரத்தைச் சொன்னது யார்? அந்த மியூசியம் ஓனரா அல்லது வேறு ஏதேனும் மர்ம உருவமா? பிரஜனின் அப்பாவும் அம்மாவும் இவர்களை மீண்டும்